கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத புஸ்தகத்தை கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் வேதத்தை போதிக்கும் பொழுது அநேக வசன குறிப்புகளை கொடுப்பது பழக்கம். கூடுமானால் அதை எழுதி கொண்டால் நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் ஏராளமான வசனங்கள், வேதத்தில் ஏராளமான பகுதிகள், தீர்க்க தரிசன பகுதிகள். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள். இப்ப நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். தீர்க்க தரிசன வசனம் என்று நான் சொன்னேன். தீர்க்க தரிசனம் வேற, தீர்க்க தரிசன வசனம் வேற. திருப்பி சொல்றேன், தீர்க்க தரிசனம் வேற, தீர்க்க தரிசன வசனம் வேற. என்ன வித்தியாசம்? தீர்க்க தரிசன வசனம் என்று நான் சொல்லும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன செய்திகள். தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவது கர்த்தர் கொடுத்த ஒரு வரம். ஊழியர்களை கொண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு தேவனுடைய வார்த்தை வருகிறது. நான் அதை விசுவாசிக்கிறவன். 1987 டிசம்பர் மாதம் முதல் வாரம் எனக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை 1985 நான் ரட்சிக்கப்பட்டேன். 1985 ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நான் ரட்சிக்கப்பட்டேன். 1984 என்னுடைய தகப்பனார் தன்னுடைய 47வது வயதில் மரித்து விட்டார். செல்வ செழிப்புடன் சென்னையில் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார். ரட்சிக்கப்பட்டவர் அல்ல. எங்க அம்மா ஒரு பெயர் கிறிஸ்தவ ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர்கள். என்னுடைய தகப்பனார் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர். 2 பேருடைய பெற்றோர்கள் வியாபாரத்திலே உள்ள நட்பினால எங்க அப்பா உடைய அப்பா சாத்தூர்ல வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார். எங்க அம்மா உடைய தகப்பனார் பக்கத்தில் கோவில்பட்டி, அதையும் தாண்டி அந்த கன்னிசேரி, முதலிப்பட்டி என்ற கிராமத்தில் உள்ள ஒரு ஊரில் ஒரு தெய்வீக சுகத்தை பெற்று எங்கள் அம்மாவுடைய அப்பா கிறிஸ்தவர் ஆனார். முதலிப்பட்டியில் இருக்கிற அந்த சிஎஸ்ஐ சபை கட்டுவதற்கு மிகவும் உதவியாக இருந்த ஒரு குடும்பம் தான் எங்கள் அம்மாவுடைய அப்பா, காலம் சென்ற துரைசாமி. அவருடைய மகன் எட்வின் ராஜரத்னம். ஸோ இந்த பகுதியில் உள்ள ஆட்கள் தான் நாங்கள். ஆனால் நான் சென்னை பட்டணத்தில் தான் என் வாழ்க்கையெல்லாம். நான் பிறந்தது இந்த பக்கத்தில் உள்ள அந்த முதலிப்பட்டி கிராமத்தில் தான். எங்கள் அம்மா டெலிவரிக்காக வந்தாங்க. எனிவே கொஞ்சம் என்னை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீர்கள் என்றதுனால கொஞ்சம் நான் அந்த காரியத்தையும் சொல்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா செல்வ செழிப்புடன் வியாபாரத்தில் இருந்தார். பணம் நிறையா கையில் இருந்துச்சு. ஆனால் அந்த பணத்தை அவர் சேர்த்து வைக்கலை. அவர் செல்வ செழிப்புடன் இருந்தது உண்மைதான், வியாபாரத்தில் நிறைய பணம் இருந்தது உண்மைதான், செல்வாக்கு இருந்தது உண்மைதான். அந்த நேரத்தில் கெட்ட பழக்கத்திற்கு, அந்த குடிப்பழக்கத்திற்கு பழகிவிட்டார். பிறகு அதிலேயே கொஞ்சம் விட முடியாமல் சிக்கி அந்த அடிமைத்தனத்திற்குள்ளே போய் வியாபாரத்தை இழந்து கடனில் போய் சிக்கி
இறுதியில் இரத்த வாந்தி எடுத்து அந்த குடி போதையினால் ரொம்ப ஒரு தெளிவில்லாமல் இருந்து ஈரலெல்லாம் பாதிக்கப்பட்டு, எனக்கு 19 வயசு, நான் தான் வீட்டுக்கு மூத்த மகன். அப்பா இறந்துடுறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலை, பயங்கர கடன். எங்கள் அப்பாவுடைய சடலத்தை எடுத்து அடக்கம் பண்ண கூட எங்ககிட்ட காசு இல்லை. சொந்தக்காரங்க தான் கொஞ்சம் உதவி செய்தார்கள். கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடந்தபடியினால, எங்கள் அம்மா கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து இருக்கிறபடியினால கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணணும்னு ரொம்ப விரும்பினாங்க. அதன்படி சென்னையில் உள்ள ஒரு சிஎஸ்ஐ சபையினுடைய ஒரு பாதிரியார் தான் எங்கள் அப்பாவை 1984 அடக்கம் பண்ணாங்க. அந்த சவ ஊர்வலத்தில் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணுவதற்காக போகும் பொழுது ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா அடையார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்தாங்க. சென்னைங்கிற பகுதியில் இருக்கிற எல்லா வியாபாரிகள் சங்கத்திலையும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புலலாம் இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. எங்கள் அப்பாவுடைய பேர் ஜெகதீசன். ஓஹோன்னு இருந்த ஜெகதீசன் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துருச்சு, இனி இந்த குடும்பம் தலை தூக்குறது கஷ்டம் அப்படின்னு ஊர் மக்கள் பேசுகிறாங்க. எனக்கு 19 வயசு. அவர்கள் பேசுகிற வார்த்தை எனக்கு கொஞ்சமும் பிடிக்கலை. எதிர்த்து பேசணும் போல இருக்கு, ஆனால் எதிர்த்து பேச முடியல. ஏன்னா அவங்க சொன்னது உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். கடன். ஒரு அக்கா உண்டு, 2 தம்பி உண்டு, 4 பேரும் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நேரம். சொந்தக்காரங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி உதவி செய்து தான் எங்களை கரை சேர்த்தாங்க. அந்த நேரத்தில், அந்த நெருக்கமான நேரத்தில் இப்படி ஒரு கூட்டத்திற்கு சென்னையில் ஒரு சிஎஸ்ஐ திருச்சபை, ஹவுஸ் ஆஃப் பிரேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு திருச்சபையில் நான் உள்ள பின்னாடி உட்கார்ந்துருக்கிறேன். அந்த கூட்டத்தில் நல்ல சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு ஐயர் பேசினார். ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் அது. முடிஞ்ச உடனே எல்லாரையும் கண்ணை மூட சொன்னாங்க. நான் கண்ணை மூடினேன். அப்போ இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசி இருந்தா நீங்கள் ஒப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஒப்பு கொடுக்குறவங்க கையை உயர்த்துங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் கண்களை மூடணும்னு சொன்ன உடனே எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் நானும் சரி யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நானும் கையை உயர்த்தினேன். அப்புறம் அப்படி கையை உயர்த்தினவங்க கொஞ்சம் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் தயங்கினேன். தயவு செய்து எழும்பி நில்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. எழும்பி நின்று ரட்சிப்பின் ஜெபத்துக்குள்ள நடத்தினாங்க. சொன்னேன். முடிஞ்ச உடனே எங்களை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் அது செய்ய விருப்பம் இல்லை. அப்படியே குவைட்டாக போயிடலான்னு சொல்லிட்டு நான் அப்படி போகிறேன். போகும் பொழுது ஒரு சகோதரன் என்னுடைய கையை அப்படி பிடிச்சி, பிரதர் நீங்கள் எழும்பி நின்னீங்கல்ல, நீங்கள் இந்த ஜெபம் செய்தீங்கல்ல அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது வாலண்டியர்ஸ் எல்லாம் கண்ணை திறந்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு. அப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க பிரதர்னு சொல்லி உட்கார வச்சு அந்த பிரதர் என்கிட்ட பேசினார். இப்போ அந்த ஜெபத்தை சொன்னீங்களா? சொன்னேன். இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சுது. இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டார் அந்த சகோதரன். நான் சொன்னேன், ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்னு வானத்தை காட்டினேன். அங்கே இல்லை பிரதர், உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாரு பிரதர் அப்படின்னாரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 1985 அப்படி தான் ரட்சிக்கப்பட்டேன். அதற்கப்புறம் ஒரு பெந்தேகோஸ்தே சபையில் உங்களுக்கெல்லாம் ஒருவேளை தெரிந்திருக்கலாம், நிறைய பாடல்கள் எழுதின பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல். பரலோகமே என் சொந்தமே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், இந்த பாடல்களை எல்லாம் எழுதின
பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்களுடைய சபையில் தான் நாங்கள் குடும்பமாக பல வருடங்கள் வளர்ந்தோம். ஊழியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்திற்குள்ளேயே ஊழியத்திற்கு வந்துட்டேன். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் 39 ஆண்டுகள் நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை கிருபையாய் நடத்தி வருகிறார். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை 1987 நான் ஏற்கனவே 85 ரட்சிக்கப்பட்டு ஒரு 6 மாத காலத்திற்குள்ள ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்திலே இருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் யாரும் எனக்கு தீர்க்க தரிசன வார்த்தை என்று சொன்னதில்லை. 87 டிசம்பரில் துல்லியமா ஒரு 3 சென்டென்ஸ் தான், ஒரு 3 வாக்கியம்தான். என்னுடைய அழைப்பு, நான் என்ன செய்வேன், எனக்கு தேவன் கொடுக்கிற கிருபை என்ன என்ற காரியத்தை தெளிவாக 1987 டிசம்பர் 3 நினைக்கிறேன் என் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த வார்த்தை இன்றைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது துல்லியமாக வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. அது தீர்க்க தரிசனம். தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகள், தேவனோடு நம்ம நெருங்கி இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள். இன்றைக்கும் தேவன் பேசுகிறார். நமக்கு பைபிளை கொடுத்துட்டு ஆண்டவர் மரித்து போகலை, உயிரோடு இருக்கிறாரு, இன்னைக்கும் பேசுறாரு. ஆமென். அப்ப அது தீர்க்க தரிசனம். ஆனால் தீர்க்க தரிசன வசனம் என்று சொல்லும் பொழுது பைபிளில் தீர்க்கமாக வரப்போகிற நிகழ்வை முன்னறிவிக்கிற வசனங்கள். சமீபத்தில் ஒரு 4 மாதத்திற்கு முன்பதாக என்னுடைய மனைவி கேன்சர் வியாதியில் மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் கர்த்தருக்குள் மரித்து போய்விட்டார்கள். 29 ஆண்டுகள் திருமணமாகி எங்களுக்கு 2 பிள்ளைகள். ஒரு மகா 23 வயது பைபிள் காலேஜ் படித்து கொண்டிருக்கிறாள். 15 வயது இன்னொரு மகன் வீட்டிலே இருக்கிறான். என்னுடைய மனைவி மலேசியா நாட்டை சேர்ந்தவர்கள். இந்தியாவிற்கு மிஷனரியாக 26 ஆண்டுகள் வந்து 4 மாதத்திற்கு முன்பதாக தன்னுடைய 54வது வயதில் அவர்கள் மரித்து விட்டார்கள். அவர்களுக்கு தேவன் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருந்தார். நிறைய காரியங்களை முன்னறிவிக்கக்கூடிய, தீர்க்கமாய் வெளிப்பாடாக சொல்லக்கூடிய கிருபை. அவர்கள் மரித்த பிறகு அநேகர் சொன்ன சாட்சியில் ஒரு சாட்சி, எங்கள் சபையில் எங்களுடைய சண்டே ஸ்கூல் ஊழியத்தை பொறுப்படுத்தி செய்கிற ஒரு சகோதரி, நல்ல ஒரு ஊழிய வாஞ்சை, தேவனோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவங்க குடும்பத்தில் இருக்கிற பல போராட்டங்கள், பல அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சவால்கள், அதையெல்லாம் வைத்து அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு இழப்பு, அவருடைய தகப்பனார் கொரோனாவில் இறந்து விட்டார், இப்படி பல காரியத்தில் அழுத்தத்தில் ஒரு நாள் அழுது ஜோபம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டில் ரொம்ப நெருக்கமாக தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, தேவனோடு அந்த அவருடைய சமூகத்தில் அழுது புலம்பி தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடுதலை கிடைக்கிற ஒரு லேசான ஒரு உணர்வு வருகிறது. அப்பொழுது அந்த உச்சக்கட்ட நேரத்தில் தேவனோடு கூட இருக்கிற அந்த பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே, எனக்கு இப்போ தேவையெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் என்ன அன்போடு அணைத்து கொண்டால் அது ஒன்று போதும் ஆண்டவரே, எனக்கு வேற எது இருக்கோ இல்லையோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் அ ஹக் ஃப்ரம் யூ. ஆண்டவரே, நீர் என்ன அப்படியே அணைத்து கொள்ளணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. ஜெபம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அந்த வாரம்
ஒரு 2 நாள் கழித்து சபை ஆராதனை எங்களுக்கு சனிக்கிழமை மாலை ஆங்கில ஆராதனை நடக்கும். அந்த ஆங்கில ஆராதனைக்கு என்னுடைய மனைவி வருவாங்க. அப்போ இது நடந்து ஒரு வருஷம்தான் இருக்கும். போன வருஷம் அந்த கேன்சர் வியாதியினால் ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த பக்கமும் அந்த யூரின் பேக், அந்த டியூபெல்லாம் இருக்குது. அப்படி மெதுவாக வந்து பின்னாடி ஓரமாக அப்படி உட்கார்ந்துருந்தாங்க. முடிந்த பிறகு இந்த சகோதரி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா, எங்கள் சர்ச்சுடைய சண்டே ஸ்கூல் இன்சார்ஜாக இருக்கிற சகோதரி. அவங்கள பார்த்து பக்கத்தில் வந்து, நான் உன்னை கட்டி பிடிக்க போகிறேன், உன்னை கட்டி அணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ரொம்ப பாரப்படுத்தினார். உன்னை பற்றி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நாளைக்கு நீ ஆராதனையில் பார்க்கும் பொழுது கட்டி அணைச்சிக்கோ என்று சொன்னார். நான் இதுவரைக்கும் ஆண்டவரை இப்படி நீங்கள் ஒரு காரியம் சொல்லி நடத்தலையே, புதுசாக இருக்கே என்று கேட்டேன். 3 முறை கேட்ட பொழுது ஆண்டவர், இல்லை நீ போயிட்டு அந்த சகோதரியை கட்டி அணைச்சி அன்போட நீ அதை காரியத்தை செய்யணும் என்று சொல்லியிருக்கிறார். இதை இவங்க சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட. அவங்க உடஞ்சி அழுகுறாங்க. அவங்க அதுக்கு முந்தின நாள் தான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என்னை கட்டி பிடிங்க, நீங்கள் அணைச்சிக்கிடுங்க, நீர் அன்பாக இருக்கிறீர் என்றதை நான் உணர்றேன், என்னை ஒரு முறை ஒரு தகப்பன் அணைக்கிறது போல் அணைச்சிருங்கன்னு. இப்போ எழுத்தின்படியே ஆண்டவர் பூமியில் அவர் உலாவி வரல. இயேசு அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலாவி வந்தார். இப்போ அவருடைய கையாக, அவருடைய காலாக, அவருடைய கண்களாக, அவருடைய வாயாக இருக்க நம்மை அழைக்கிறார். ஸோ இப்போ இந்த சகோதரி கேட்டாங்க, ஆண்டவரே என்னை நீர் ஒரு முறை அணைச்சி அன்போடு நீர் அந்த ஒரு அரவணைப்பை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க தெரியுமா. ஆண்டவர் அதை ஜெபத்தை கேட்டு இங்கே என்னுடைய ஒய்ஃபு கிட்ட சொல்லி இவங்க வந்து இப்படி கட்டி பிடிச்சு அவங்க உடஞ்சி அழுகுறாங்க. இது தீர்க்கமான வெளிப்பாடு. ஆண்டவர் இன்றைக்கு அதை கொடுக்கிறார். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். துல்லியமா, மிக தெளிவா ஒரு தீர்க்க தரிசன வரமுடைய ஒரு ஊழியர். நான் நேரில் பார்த்ததில்லை, ரொம்ப அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ஊழியர் சென்னையில் ஒரு விசேஷமான ஒரு கூட்டத்திற்காக வந்திருக்கிறாரு. அந்த பாஸ்டர் எனக்கு தெரியும். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் பயங்கரமா தெளிவா துல்லியமா எல்லா காரியங்களும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட வரங்களோடு இன்றைக்கு அநேகர் பயன்படுகிறதற்காக. அப்போ சொன்னார், பாஸ்டர் அவர் இருக்கிறாரு, உங்களுக்காக ஃபோனில் ஜெபம் பண்ண சொல்கிறேன். நான் உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை, உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் என்னென்ன ஊழியம் செய்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லலை, உங்களுடைய தரிசனம் என்னங்கிறத சொல்லலை, எனக்கு உங்களோடு இருக்கிற நட்பு கொடுத்து நான் சொல்லலை. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார நண்பர், ஜெபம் பண்ணுறீங்களான்னு மைக்க நான் ஃபோனை கொடுக்குறேன் பாஸ்டர்னு கொடுத்தார். அவர் பக்கத்தில் இருக்கிறாரு, டாக்ஸியில் ஏற போகிறாரு, ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறேன், பாஸ்டர் ஐ வாண்ட் யூ டு பி பிளஸ்ட், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அவருடைய தேவன் கொடுத்த கிருபையினால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அவர் போயிட்டு கொடுத்தாரு. அவர் உடனே பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னு பாஸ்டர்னு சொன்னதுனால சொல்லிட்டு, என்னை பார்த்ததில்லை. அவர் ஒரு கேரளாவை சேர்ந்தவர், தமிழ் பேசக்கூடிய ஒரு ஊழியர். அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்தில் என்னுடைய திருமண நாளை அவர் முதல்ல சொன்னார். என்னுடைய திருமண நாளை அவர் சொன்னார். பாஸ்டர் த நம்பர் 14 என்ற என்னுடைய திருமண நாள் ஆக்சுவலாக 29. ஏப்ரல் 29 சர்ச் வெட்டிங் அதுதான். ஆனால் அவங்க மலேசியா நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்ததுனால மலேசியாவில் இருந்த அவங்க பாஸ்டரு
இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோ, சிங்கப்பூரில் வச்சு உனக்கு திருமணம் நடந்தாலும் இங்கே வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோ, இந்த நாட்டை சேர்ந்தாலும் நான் உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன். ஆனால் அஃபிஷியலாக திருமணங்கிறது பப்ளிக்காக எல்லாருக்கும் சொல்கிறது 29 தான். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு 14ஆம் தேதி தான் பண்ணார். பப்ளிக்காக எல்லாருக்கும் கூட 14ன்னு தெரியாது. இவர் எப்பயுமே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் முதல்ல வந்து சொன்னார், காலையில் பாஸ்டர் கல்யாணம் சர்ச்சுக்கு வந்த உடனே உள்ள ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு 1000 பேர் இருக்கிற சர்ச்சு, பிரதர் எழும்பி நில்லுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறித்து ஒரு 3 காரியங்கள், எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள், உங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க துல்லியமாக சொல்லி அவர்களுக்கு எதிர்காலத்தில் தேவன் சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறார். எப்பயுமே வெட்டிங் டே கரெக்டாக சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். பாஸ்டர் உங்களுக்கு 14ன்னு சொன்னார், வெட்டிங் டேன்னு சொல்லலை. பாஸ்டர் 14, that day was a very special day in your life அப்படின்னு சொல்றார். தீர்க்கமான தரிசனம். அப்புறம் இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னோ ஊழியத்தில், எனக்கு சபை இல்லாத கிராமத்தில் சபை ஆரம்பிக்கணுங்கிறது ரொம்ப எனக்கு ஒரு பிரியம். அதுதான் என்னுடைய தரிசனம். வட இந்தியாவில் ஆண்டவருடைய கிருபையினால பீகார் மாநிலத்தில் 3000 சபை இல்லாத கிராமத்தில் சபைகள் ஆரம்பிக்கணும்னு சொல்லி கடந்த 5 ஆண்டுகளா, இது 26வது ஆண்டு நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு 63 மிஷனரிகள் 7 மாநிலத்திலிருந்து அங்கே இருக்கிறார்கள். சுதேசி ஊழியர்கள் சுமார் 200 ஊழியர்கள் அங்கே இருக்கிறார்கள். இது எதுவுமே அவருக்கு தெரியாது. ஒரிசாவில் 30 ஊழியர்கள் இருக்கிறார்கள். 1500 கிராமத்தில் சபை இல்லாத கிராமத்தில் சபைகள் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால சுமார் 250 ஊழியர்கள் எங்களுடைய ஊழியத்தில் முழுநேர ஊழியர்களாக இருக்கிறார்கள். அதில் அநேகர் மிஷனரிஸ். எதுவுமே அவருக்கு தெரியாது. இது போக தமிழ்நாட்டில் இன்னும் 10,000 கிராமத்தில் சபைகள் இல்லை. இந்தியாவில் 4 லட்சம் கிராமத்தில் சபைகள் இல்லை என்ற இந்த ஆதங்கத்தை ஊழியர்கள் கூடுகையில் நான் எப்பொழுதும் அறைகூவலிட்டு சொல்லுகிறது உண்டு. இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் ஜெபிக்கும் பொழுது அடுத்து சொல்றாரு, பாஸ்டர் நிறைய சபைகள் நீங்கள் ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன், நிறைய சர்ச் டெடிகேஷனுக்கு நீங்க போயிட்டு வர்றதை நான் பார்க்கிறேன். அடுத்த 9 ஆண்டுகள் உங்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு டிஸ்டிங்க்ட் ஒரு காரியங்கள் நடக்க போகிறது. கர்த்தர் அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். தாவீதை சகோதரர் நடுவில் கர்த்தர் உயர்த்தினார். எல்லாரும் நிராகரிச்சாங்க, ஆனால் தாவீதை ஆண்டவரை எழுப்பினார். அதே போல உங்களை நிறைய பேர் நிராகரிச்சிருக்கலாம், ஆனால் அவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு 3-4 முறை என்னுடைய லைஃப்பில் பல ஊழியர்கள் பல காலகட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் நடந்த பல காரியங்களை அதோடு இணைந்த ஒரு காரியம் அதை சொல்றாரு பாருங்க. தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்கமான தரிசனம், வெளிப்பாடுகளை தேவன் இன்றைக்கு கொடுக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை நல்லா நினச்சிக்கணும், நல்லா நீங்கள் அறிந்து கொள்ளணும். நிறையா தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் நிறைய காரியங்களும் நடக்கிறது. கள்ள தீர்க்க தரிசனங்களும் உண்டு. நிறைய சொல்லி நிறைவேறாமல் இருக்கிற காரியங்களும் இருக்கிறது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதை நம்ம நிதானிக்கணும். ஒருத்தங்க தீர்க்க தரிசனம் சொன்னா இது கரெக்டா சொல்றாங்களா இல்லையாங்கிறது நிதானிக்கிற பொறுப்பு யாருக்கு? சபையா இருக்கு. தீர்க்க தரிசனம் சொன்னா அதை நிதானிக்கிற ஒரு பொறுப்பு யாருக்கு? அந்த ஊழியருக்கு. தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது நிதானிக்கணும். அதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமாங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணணும். ஏன்னா எல்லாமே சரியான தீர்க்க தரிசனம் கிடையாது. எல்லாரும் சரியாக சொல்லுவது இல்லை. கள்ள தீர்க்க தரிசிகள் கடைசி காலத்தில் இருப்பார்கள் என்ற எச்சரிப்பு இருக்கிறது. ஆனா வரம் இருக்கு. நீங்க அதை தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்காக அந்த தீர்க்க தரிசன வரத்தையே ஒதுக்கி வச்சிடக்கூடாது. தீர்க்கமான வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஊழியர்கள் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு, தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் உண்டு.
ஆனால் யார் சொன்னாலும் தீர்க்க தரிசனங்கள் சொன்னா நீங்க அதை அப்படியே அப்பட்டமா ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அது சரியா இல்லையான்னு நிதானிக்கணும். எப்படி பாஸ்டர் அதை சொல்றீங்க? 1 கொரிந்தியர் 14:29 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:29 பவுல் தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். 1 கொரிந்தியர் 14:29 தீர்க்க தரிசனம் யாராவது பேசினா, யாரா இருந்தாலும், எந்த கொம்பனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியனா இருந்தாலும், தீர்க்க தரிசனம்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நிதானிக்க வேண்டியது நமக்கு சபையாருக்கு உரிய ஒரு காரியம். 14:29 தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். ஒரு கூட்டத்தில் எல்லாரும் பேச டைம் இருக்காது. மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நிதானிக்கணும். சரி, 4 தீர்க்க தரிசனம் கரெக்டா சொல்லிட்டாரு இவரு, 5வது தீர்க்க தரிசனமும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிடலாமா? திருப்பி கேட்கிறேன். 4 முறை அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் கரெக்ட், அதனால 5வது முறை கரெக்டா தான் இருக்கும்னு நம்ம எடுத்துக்கிடலாமா? இல்ல, 5வது முறை பேசும் பொழுது நிதானிக்கணும். பாஸ்டர் அதை எப்படி சொல்றீங்க? அவர் தான் 4 தடவை கரெக்டா சொல்லியிருக்காரு பாஸ்டர், 5வது முறை சொல்லும் போது கரெக்டா தானே இருக்கணும் பாஸ்டர். கிடையாது. எப்படி சொல்றீங்க? பேதுரு மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசு என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு எலியா என்று, இல்ல யோவான் ஸ்நானகன் என்று, இப்படி பல கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. தப்பு, அவங்க சொன்னதெல்லாம் தப்பு. இப்ப இயேசு என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கரெக்டா சொல்லிட்டாரு. உடனே இயேசு மெச்சிக்கொள்றாரு. மாம்சமும் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தலடா, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்திருக்கிறாரு. சபாஷ், பாக்கியவான், பாராட்டியாச்சு. அதுக்கப்புறம் வெளிப்பாடெல்லாம் பேசுறானே பேதுருன்னு சொல்லிட்டு அவர் சிலுவையின் பாடுகளுக்கு போகிற காரியத்தை லேசா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சிலுவைக்கு போகணும் அப்படி இப்படின்னு. அப்புறம் என்ன பண்றான் பேதுரு? இயேசுவை தனியா கூட்டு போயிட்டு கடிந்து கொள்றான். எவ்வளவு தைரியம்! இயேசுவையே கடிந்து கொள்ற அளவிற்கு ஒரு காரியம். வெளிப்பாடு பேசினால்தான். மாம்சமும் ரத்தம் அதை உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினாரு. பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, பெற்றுக்கொள்ளக்கூடிய திறன், எபிலிட்டி, கிரேஸ், கிருபை இருந்துச்சு பேதுருவுக்கு. ஆனா அடுத்த நிமிஷம் அவன் பேசுறது இயேசுவினுடைய வாழ்க்கையில அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை இயேசு நிதானித்து அறிந்திருக்கிறார். சிலுவைக்கு போகிறது அவர் பேசுறாரு, இது நடக்கக்கூடாது அப்படி இப்படி இவன் பேசுறான். இயேசு என்ன சொல்றாரு? அப்பாலே போ, எனக்கு பின்னாலே போ சாத்தானே. அப்ப ஒரு நேரம் வெளிப்பாடு பேசி ஒரு நேரம் சாத்தான் மாதிரி பேச முடியுமா? இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு நேரம் வெளிப்பாடு பேசிட்டு இன்னொரு முறை சாத்தான் மாதிரி பேச முடியுமா? முடியுமா முடியாதா? என்ன அப்படியே முறைச்சு பார்க்குறீங்க? என்ன முடியுமா முடியாதா? முடியும். பேதுரு பாருங்க, ஒரு நேரம் வெளிப்பாடு, இன்னொரு நேரம் பிசாசு மாதிரி பேசுறான். அதனாலதான் யாரு பேசினாலும் நிதானிக்கணும். தீர்க்க தரிசனம் இவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படியே அப்பட்டமா நம்ப கூடாது. ஒவ்வொரு முறையும் நிதானிக்கணும். தீர்க்க தரிசனம் வரம் இருக்கா? இருக்கு. வரம் வேணுமா? வாஞ்சியோட நாடணும். அதுக்கு தான் நிறைய நல்ல எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா பேசும்போது அப்புறம் தீர்க்க தரிசனத்தை வேணான்றுவாங்க நம்ம ஆளுங்க. அதனால தான் முதல்ல நடந்த நல்ல காரியத்தெல்லாம் சொன்னேன். நான் விசுவாசிக்கிறேன் தீர்க்க தரிசன வரத்தை. 87 சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு அப்பட்டமா. ஒரு தீர்க்க தரிசி எனக்கு சொன்னாரு, அப்படியே கரெக்டா
என்னுடைய ஒய்ஃபுடைய அந்த காரியங்கள், அந்த சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு அவங்க பண்ண காரியங்களை சொன்னேன். ஆண்டவர் இன்றைக்கும் பேசுறாரு. ஆனால் தீர்க்க தரிசனம் என்று வரும் பொழுது நிதானிக்கணும். ஒரு முறை கரெக்டாக சொன்னதுனால இன்னொரு முறை கரெக்டாக இருக்கும்னு நம்ம கேரண்டியாக எடுக்கக்கூடாது. அது தீர்க்க தரிசனம். இப்போ நம்ம வருவோம் தீர்க்க தரிசன வசனம். அப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனம் கடைசி காலத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. நிறைய இருக்குது. ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து நிறைய இருக்கு பைபிளில். ஆண்டவருடைய 1ஆம் வருகை குறித்து நிறைய சொல்லப்பட்டு துல்லியமாக அப்படியே நிறைவேறுச்சு. 600 வருஷத்துக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுனுடைய 1ஆம் வருகையை குறித்து துல்லியமாக சொன்ன காரியங்கள் அப்படியே நிறைவேறுச்சு. வார்த்தைக்கு வார்த்தை. அது தீர்க்க தரிசன வசனம். தீர்க்க தரிசன வசனம் அப்படின்னு நிறைவேறுச்சு. 2ஆம் வருகையை குறித்து அதே போல நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டு. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அறியாமல் இருந்தால் நமக்கு நல்லதில்லை. வசனத்தில் இருந்து வர்ற தீர்க்க தரிசனத்தை நீங்க நிதானிக்க வேண்டாம். நீங்க அறிந்து கொண்டா போதும். அதை அப்பட்டமா நம்பலாம். தீர்க்க தரிசனத்திற்கும் தீர்க்க தரிசன வசனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தீர்க்க தரிசனமா இருந்தா நிதானிக்கணும். தீர்க்க தரிசன வசனமா இருந்தா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். பைபிள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அல்லேலூயா. பைபிள்ல 2ஆம் வருகைக்கு முன்னதாக என்ன நடக்கும்னு பைபிள்ல போட்டிருக்கு. அது நமக்கு தெரியணுமா? தெரியணும். அதை அப்படியே நம்பலாமா? நம்பலாம். அதை நீங்க கரெக்டா இல்லையான்னு டெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். இது ஏற்கனவே சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாக விளங்குகிற வேத வசனம். அல்லேலூயா. இதுல தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டு. இப்ப பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. என்ன உண்டு? தீர்க்க தரிசன வசனம் உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனம். நல்ல கவனிங்க. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசனம். விளக்கை போன்ற அவசனம் எது? அதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசன வசனம்னு போட்டிருக்கு. அப்ப தீர்க்கமான தரிசனம் இருக்கிற இடத்துல, தீர்க்கமான வசனம் இருக்கிற இடத்துல, தீர்க்க தரிசன வசனம் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும். இருள் இருக்காது, குழப்பம் இருக்காது. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்ப கவனிக்காமல் இருப்பது நல்லது கிடையாது. தீர்க்க தரிசன வசனத்தை அறியாமல் இருக்கிறது நல்லது கிடையாது. தீர்க்க தரிசன வசனத்தை அறிந்திருக்கிறது நல்லது. நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் பைபிள்ல இருக்கு கடைசி காலத்தை குறித்து. அதை அறிந்திருக்கிறது நல்லது. அது அறியாமல் இருக்கிறது நல்லது இல்லை. அது அறியாமல் இருக்கிறது இருள்ல இருக்கிறது போல, அது அறிந்திருந்தா வெளிச்சத்தில் இருக்கிறது போல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசன வசனம். இப்ப எப்ப சொல்றாரு பேதுரு? இத கவனிங்க. 2 பேதுரு 1:19 தீர்க்க தரிசன வசனம்னு சொல்றாரா? தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டுன்னு சொல்றாரா? அது எப்ப சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல நீங்க பாருங்க. அதுக்கு முந்தின வசனம், அதுக்கு முந்தின வசனம் 17-18 வசனங்களை பாருங்க. எதை சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். எதை சொல்றாரு? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மர்ருவ மலையில அங்க மோசேயும் எலியாவும் அங்கே வெளிப்பட்ட பொழுது அங்கே இயேசு மர்ருவமானாரே, அந்த அனுபவத்தை நேர்ல பார்த்தார். யாரு? பேதுரு. அவர் சொல்றாரு, அங்க நாங்க இருந்தோம்,
அந்த மகிமையை நாங்க பார்த்தோம். இயேசு மறுரூபம் ஆகிறத நாங்க பார்த்தோம் சொல்லிட்டு, நான் ஏதோ பார்த்தேன்னு சொல்றத நீ நம்புறதை விட அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கு, அதை நம்பு அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனுடைய அனுபவத்தை பேசும் பொழுது கேட்கிறது நல்லது, அது ஸ்தோத்திரம், சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆனா அதற்கு மேலாக ஸ்திரமான உறுதியான காரியம் எது தெரியுமா? வசனம். ஆமென். தீர்க்கமான தரிசனம் நமக்கு தேவை. தீர்க்க தரிசனம் தேவை. தீர்க்க தரிசன வசனம் தேவை. இது நம்ம சோதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய தினத்தில் நான் உங்களோடு கூட இன்னும் சில காரியங்கள் இதை சம்பந்தப்படுத்தி நான் பேச விரும்புகிறேன். ஆனால் தீர்க்க தரிசன வசனம் இந்த கடைசி காலத்தை குறித்து, இப்ப நம்ம வாழுகிற காலத்தை குறித்து மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு 6 காரியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இதை நாளைய தினத்தில் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நிறைய காரியங்களை நம்ம படிக்கலாம் வசனத்திலிருந்து. ஆனா நல்லா கவனிங்க, இயேசு சிலுவைக்கு போக போறாரு. இயேசு சிலுவையில் அடிக்க போறாங்க. அடிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னால நினைக்கிறேன், ஒரு ஃபியூ டேஸ் முன்னால, சில நாட்களுக்கு முன்னதாக இயேசு கிட்ட வந்து சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன அப்படின்னு இயேசு கிட்ட கேட்குறாங்க. இயேசு சிலுவைக்கு போறதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக இயேசு அவர்களுக்கு 6 அடையாளங்களை கொடுக்கிறார். மத்தேயு 24 அதிகாரத்துக்கு வாருங்கள். மத்தேயு 24 அதிகாரத்துக்கு வாங்க. இந்த மத்தேயு 24 அதிகாரத்தில், லூக்கா 21 அதிகாரத்தில், மார்க் 13 அதிகாரத்தில் 3 சாப்டர் சொன்னேன், 3 அதிகாரம் சொன்னேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இதை 3ஐயும் இப்போ நல்லா படிக்கணும். இதே காரியத்தை லூக்கா 21 வாசிக்கிறோம். இதே காரியத்தை மார்க் 13 வாசிக்கிறோம். மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13 அதிகாரம். இது 3லையுமே இயேசு அவருடைய வருகையை குறித்து அவர் முன்னறிவிக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், வசனங்கள். ஆனால் நம்ம மத்தேயு 24 மட்டும் பார்க்கலாம். ஒரு 6 அடையாளங்களை நான் கொடுக்கிறேன். இயேசுனுடைய வருகைக்கு முன்னதாக, இந்த உலகத்தின் முடிவிற்கு முன்னதாக ஒரு 6 அடையாளம். 3ஆம் வசனம் மத்தேயு 24. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அவங்க கேட்டது அடையாளம். ஒருமையில் இருக்கு. அடையாளம், ஒரு அடையாளம் கொடுங்கன்னு தான் கேட்டாங்க. ஆனா இயேசு அவர்களுக்கு 6 அடையாளங்களை கொடுக்கிறார். அவர்கள் கேட்டது ஒரு அடையாளம், ஆனால் இயேசு அவர்களுக்கு கொடுக்கிறது 6 அடையாளங்கள். பின்பு 3ஆம் வசனம், அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில் அவர்கள் கேட்டாங்க. சரி, 3ஆம் வசனம். 4ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். அப்ப முதல்ல இயேசு கொடுக்கிற அடையாளம் என்ன? அவருடைய வருகைக்கு முன்பதாக
நடக்க போகிற அடையாளங்களை சொல்லுகிற இயேசு வஞ்சிக்கப்படாமல் இருங்கள் என்று முதல்ல சொல்றாரு. இதுதான் முதல் அடையாளம். நிறைய வஞ்சகம் ஏற்படும். வஞ்சகம்னா என்ன? உண்மைன்னு நினைச்சு உண்மை இல்லாததை நம்பி ஏமாந்து போகிற அவல நிலை. திருப்பி சொல்றேன், வஞ்சகம் என்றால் என்ன? உண்மை இல்லாத காரியத்தை உண்மைன்னு நினைச்சு ஏமாந்து போறோம் தெரியுமா? அதுதான் வஞ்சகம். போலியை கண்டு நிஜம் என்று நம்புகிற ஒரு ஏமாந்து போகிற நிலை. இதுதான் முதல் அடையாளமா கொடுக்கிறாரு. பல அடையாளங்கள் கொடுக்கிறாரு. முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நிறைய பேர் உண்மை நினைச்சு போலியை கண்டு ஏமாந்து போவாங்க. இத முதலாவது அடையாளமா மட்டும் கொடுக்கல, மறுபடியும் அவரு 4 முறை சொல்றாரு. கவனிங்க, 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 24ஆம் வசனம். 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 24ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள். 4ஆம் வசனம். 5ஆம் வசனம், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். எவ்வளவு பேர் வஞ்சிக்கப்படுவாங்களா? அநேகர், மெஜாரிட்டி ஏமாந்து போகிறோம் கடைசி காலத்தில். கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள், கவனமா இருக்கணும் ஊழியர்கள். அப்புறம் 11ஆவது வசனம், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி, இந்த கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, அநேகரை வஞ்சிப்பார்கள். எவ்வளவு பேர் வஞ்சிக்கப்படுவாங்க? கொஞ்சம் பேரா அநேகரா? சத்தமா சொல்லுங்க. அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். 24ஆம் வசனம், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அற்புதம் நடக்கிறதுனால, அதிசயம் நடக்கிறதுனால நம்பிராதீங்க. வசனம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் இல்லாம, வசனத்திற்கு புறம்பா எதையாகிலும் சொல்லி உங்களுக்கு அங்க அற்புதம் நடந்தாலும் நம்பாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி காலத்தில் வஞ்சகம் இருக்கும். யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். Who is a candidate for deception? One who is ignorant of God's word is a candidate for deception. யார் வஞ்சிக்கப்படுவாங்க? வசனம் தெரியாதவங்க வஞ்சிக்கப்படுவாங்க. கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, வசனம் தெரியணும். வசனம் படிக்கிறீங்களா? வசனம் தியானிக்கிறீங்களா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தீர்க்க தரிசனத்திற்கும் தீர்க்க தரிசன வசனத்திற்கும் வித்தியாசம் சொன்னேன். 1 கொரிந்தியர் 14:29 தீர்க்க தரிசனம் யாராவது சொன்னா நீங்க நிதானிக்கணும்னு சொன்னேன். ஆனா தீர்க்க தரிசன வசனம்னு சொன்னா, இப்ப நான் வாசிக்கிறேன் மத்தேயு 24, தீர்க்க தரிசன வசனம். இயேசு சொன்ன தீர்க்க தரிசன வசனம், கடைசி காலத்தை குறித்து அவர் சொன்ன வசனம். இதை நீங்க அப்படியே நம்பலாம். தீர்க்கமான தரிசனம் வருங்காலத்தை குறித்து, ஆனா அது வசனத்துக்குள்ள இருக்கிறதுனால நம்ம சேஃபா நம்பலாம். அதே போல இன்னொரு வித்தியாசம் சொல்றேன், கவனிங்க. தீர்க்க தரிசன வசனம்ங்கிறத விட்டுருங்க. பொதுவா வசனம், வசனத்தை நம்பலாமா நம்ப வேண்டாமா? சத்தமா சொல்லுங்க. நம்பலாமா? அப்படியே நம்பலாம். எடுங்க சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி
புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. அப்ப வசனம் சுத்தமானது, புடமிடப்பட்டது. சங்கீதம் 119 140 எழுதி கொள்ளுங்க. நீதிமொழிகள் 30:5 எழுதி கொள்ளுங்க. நீதிமொழிகள் 30:5, சங்கீதம் 119 140, சங்கீதம் 12:6. இது வசனம். இது அப்படியே நம்புங்க. இதை நீங்க கேள்வி கேட்காதீங்க. ஆனா இப்ப கவனிங்க. முதல்ல தீர்க்க தரிசனத்திற்கும் தீர்க்க தரிசன வசனத்துக்கும் வித்தியாசம் சொன்னேன். தீர்க்க தரிசன வசனமா இருந்தா அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம், தீர்க்க தரிசனமா இருந்தா நிதானிக்கணும். அதே போல இப்ப கவனிங்க. இப்ப நான் சொல்றேன் இந்த ரெண்டு காரியத்தை. வசனமா இருந்தா அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா பிரசங்கமா இருந்தா, தீர்க்க தரிசன வசனமா இருந்தா அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், தீர்க்க தரிசனமா இருந்தா நிதானிக்கணும். இப்ப வசனமா இருந்தா அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா பிரசங்கமா இருந்தா நிதானிக்கணும். வெரி குட். வஞ்சகம் எப்ப தெரியுமா வரும்? பிரசங்கம் தான் பண்ணுவோம், ஆனா அது கரெக்டா இருக்காது சம்டைம்ஸ். அப்ப விசுவாசிகள் என்ன பண்ணணும்? யாரு பிரசங்கம் பண்ணாலும், அது நான் பிரசங்கம் பண்ணாலும், உங்க பாஸ்டர் பேசினாலும், உங்களுக்கு பிடிச்சமான ஊழியக்காரர் பேசினாலும், நான் திருப்பி சொல்றேன் கவனிங்க. நான் என்னையும் சேர்த்துக்கிடுறேன். எங்க பாஸ்டரை பத்தி பேசிட்டேன்னு சொல்லாதீங்க, என்னை பத்தியும் சொல்றேன். இப்ப நான் பேசுறது கூட பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இருக்குதுன்னா சரி. யாரு பேசினாலும் பைபிள்ல இருக்கான்னு செக் பண்ணணும். அவங்களுடைய சொந்த ஆலோசனை, சொந்த கருத்துக்கள் கலந்து வரும். அப்படியே அது சம்டைம்ஸ் ராங்காவே இருக்கும். அதுதான் வஞ்சகம். உண்மை நினைச்சு ஏமாந்துடுறோம். அப்போஸ்தலர் 17:11 வாங்க. அப்போஸ்தலர் 17:11 வாங்க. அதுல பெரேயா பட்டணத்து விசுவாசிகள் என்ன பண்றாங்க? பிரசங்கம் பண்ணும் பொழுது மனோவாஞ்சையாய் கேட்கிறாங்க. என்ன பண்ணணும்? விசுவாசிகள் ஊழியக்காரர் பேசும் பொழுது மனோவாஞ்சையாய் கேட்கணும். இப்ப நான் பேசும் பொழுது நீங்க மனோவாஞ்சையாய் கேட்கணும். உங்க பாஸ்டர் பேசும்போது மனோவாஞ்சையாய் கேட்கணும். ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வரும் பொழுது மனோவாஞ்சையாய் கேட்கணும். அல்லது யூடியூப்ல யாருடைய செய்தியாவது கேட்கறீங்கன்னா நீங்க மனோவாஞ்சையாய் கேட்கணும். இங்க பாருங்க, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதோடு கூட நிறுத்தல. என்ன பண்றாங்க? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும், சத்தமா சொல்லுங்க, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க. விசுவாசிகள் பிரசங்கத்தை கேட்டுட்டு அது அப்படித்தான் இருக்குதான்னு பைபிள்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுறது நல்லதுங்கிறாரு ஆவியானவர். அதனாலதான் எழுதி வச்சிருக்காரு இங்க. என்ன சொல்றீங்க? ஆமேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்க நற்குணசாலிகளா இருந்தார்கள். அப்ப நற்குணசாலிகளா இருக்கிறதற்கும் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறதற்கும் தாங்களாக ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்கு. அல்லேலூயா. அப்ப வஞ்சகம் கடைசி காலத்தில் முதல் அடையாளம். 6 அடையாளம் சொன்னேன், வேகமா சொல்லிடுறேன். நாளைக்கு விரிவாக உங்களுக்கு விளக்கி சொல்றேன். நேர பற்றாக்குறையினால நான் உங்களுக்கு இதை விரிவாக சொல்லுவதற்கு நான் நாளைய தினத்தில் உங்களுக்கு நேரம் எடுத்துக்கொள்கிறேன். முதலாவது, மத சம்பந்தப்பட்ட காரியத்தில் உண்டாகிற வஞ்சகம், ரிலிஜியஸ் டிசெப்ஷன். இன்னைக்கு இருக்குதா? நிறைய இருக்கு. கள்ள போதனைகள் இருக்கா? நிறைய இருக்கு. கள்ள தீர்க்கதரிசனம் இருக்கா? ஏராளம் இருக்கு. இரண்டாவது, 6ஆம் வசனம், மத்தேயு 24, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இங்க பாருங்க, உலகத்தில் கடந்த 100 ஆண்டுகள்ல அதிகமான யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. முதல் 1900 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு யுத்தம் கடந்த 100 ஆண்டுகளில் நடக்கிறது. 2 உலக மகா யுத்தம் கடந்த
100 ஆண்டுகளில் நடந்திருக்கிறது. இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிந்த பிறகு ஐநா சபை என்ற ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி சமாதானத்திற்காக பல பிரயாசங்களை படுகிறார்கள். ஆனால் யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதும் ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் சுற்றியுள்ள தேசங்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். முதலாவது மத சம்பந்தப்பட்ட காரியத்தில் வஞ்சகம், இரண்டாவது அரசியல் போர், தேசங்களுக்கு இடையே யுத்தம், பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். இரண்டாவது அடையாளம் நடக்கிறதா? ரெண்டும் நடந்திருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அதிகமாக நடக்குதா? நடக்குது. கடைசி காலம் இயேசு சொன்ன வார்த்தை. மூன்றாவது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். சரி, இப்ப 7ஆம் வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் தான் தேசங்களுக்கு இடையே உள்ள யுத்தம். ஆனா இப்ப ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். யூதர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும், கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும், அமெரிக்காவில், இந்தியாவில் வட இந்தியர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்கும், மணிப்பூர்ல மெய்த்தே மக்களுக்கும் குக்கியின மக்களுக்கும். ஆண்டுடைய கிருபையினால இந்த மணிப்பூர் கலவரத்தில் நாங்கள் பல முறை சென்று ஒரு 3000 பேருக்கு நிவாரண உதவி செய்திருக்கிறோம், ரிலீஃப் செஞ்சிருக்கிறோம். அங்கே யூத் கேம்ப் ஒன்று நடத்தணும். அதன் மூலம் ஒப்பு கொடுத்த வாலிப தம்பி தங்கச்சிமார்களை மிஷினரிகளாக பயிற்சி கொடுத்து இந்த வருஷம் 14 மிஷினரிகளை குக்கி இன மக்கள் நடுவில் இருந்து எங்கள் பீகார் மிஷன் ஃபீல்டில் இப்பொழுதுதான் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம். நவம்பர் மாதம் மறுபடியும் மணிப்பூர் போகிறேன், சுராச்சந்த்பூர். அங்கே நிவாரண முகாம்களில் போயிட்டு அங்கே உள்ள பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்திட்டு ஒரு 200 பேருக்கு ஒரு யூத் கேம்ப் நடத்த போகிறோம். துப்பாக்கி ஏந்துகிற இந்த குக்கியின மக்கள் வாலிபர்கள், அவர்களிடத்தில் துப்பாக்கியை கீழே வை, பகைவர்களை மன்னி, தேவனுடைய நோக்கத்திற்குள்ள வா என்று சொல்லி அவர்களுக்கு அறைகூவலிட்டு பேசுகிறோம். ஒப்பு கொடுக்கிறார்கள் சிலர், எல்லாரும் இல்லை. ஆண்டுடைய கிருபையினால இந்த நவம்பர் மாதம் நடக்க போகிற முகாமுக்காக, வாலிபர் முகாமுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக வாலிபர்கள் ஒப்பு கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இனக்கலவரம் மூன்றாவது அடையாளம், தேசங்களுக்கு இடையே போர் இரண்டாவது அடையாளம், மத சம்பந்தப்பட்ட காரியம், அதுல வஞ்சகம், ஏமாந்து போகிற காரியங்கள், அது முதலாவது காரியம். ரிலிஜியஸ் டிசெப்ஷன், பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், மூன்றாவது எத்னிக் கான்ஃப்ளிக்ட், இனக்கலவரம். நாலாவது இந்த இனக்கலவரம் சொல்லும்போது தமிழர்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இலங்கையில் உள்ள போர் நமக்கு தெரியாத காரியம் அல்ல. ஜாதிகள் இடையே பிரச்சனை வருகிறது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நமக்கு அறியாத காரியம் அல்ல. இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்கும் என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ வாங்க நாலாவது காரியம், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் ஒரு சில இடங்களில் உண்டாகும். ஒரு சில இடங்களில் உண்டாகும்னு போட்டிருக்கா, பல இடங்களில் உண்டாகும்னு போட்டிருக்கா உங்க பைபிள்ல. இதுல 3 காரியம், பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி. இதுல ரொம்ப நம்ம பார்த்தது எது? 3 காரியத்தில் எது ரொம்ப பார்த்துட்டோம்? கொள்ளை நோய் பார்த்தாச்சு. இப்ப நடந்துச்சே கொரோனா, லாக்டவுன், இந்த ஊரடங்கு, உலகம் எங்கிலும் இருந்த இந்த தொற்று நோய், இந்த கொள்ளை நோய், இது இயேசு சொன்னது. பஞ்சங்கள்னு போட்டிருக்கு, அது இன்னும் பார்க்கல. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நல்லா கவனிங்க. பஞ்சங்கள் உலக அளவில் வரும். ஒரு பொருளாதார ஒரு கொலாப்ஸ் உண்டாகும். என்ன என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் இதை நிதானிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அப்பட்டமாக நம்புகிறேன். ஏன்னா என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஒரு பஞ்சம் வரும். பூமி அதிர்ச்சி இதுவரை இல்லாத அளவு இப்போ அதிகமாயிட்டு இருக்கா இல்லையா? இருக்கு.
அதனால தான் ஜனவரி 1ஆம் தேதி தீர்க்கதரிசனம் சொல்கிற எல்லா தீர்க்கதரிசிகளும் பூமி அதிர்ச்சின்னு சொல்லிடுவாங்க. தப்பாக ஆகாது. ஏன்னா இயேசு சொல்லிட்டாரு. நீங்கள் கூட சொல்லலாம், நான் கூட சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் முறைச்சி பார்க்குறத பார்த்தா நான் உங்களுக்கு பிடிச்சமான ஊழியக்காரங்க யாராவது சொன்னது நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் பொதுவாக சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரி தான். தப்புனா தப்பு தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், என் பைபிள் தான் கரெக்டு, என் ஆண்டவர் தான் கரெக்டு. அதற்கு மாறாக யாராக இருந்தாலும், என்னோட நண்பர்களாக இருந்தாலும் சரி தான், தப்புனா தப்பு தான். என்ன சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ பைபிளில் போட்டிருக்க இயேசு சொல்லியிருக்காரு பஞ்சம் வரும்னு. வருமா வராதா? அப்போ அதுக்கு ஆயத்தமாகணும். பயப்பட வேண்டாம். இந்த 4 நாள் செய்தியில் ஒரு நாள் பஞ்சத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையா, தேவனுடைய ஊழியக்காரனா, கர்த்தருடைய பிள்ளையா நம்ம என்ன செய்யலாம்? பைபிளில் இருந்தே, பைபிளில் ஏராளமான இடத்துல பஞ்சம் வந்திருக்கு. பஞ்சம் வந்த இடத்துல எப்படி தேவ பிள்ளைகள் செழித்தார்கள்னு பைபிளில் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பயப்பட வேண்டாம். பஞ்ச காலத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? யோசேப்பு மாதிரி அது வாய்ப்பின் காலமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நான் பேசுகிறேன். இந்த தொடர் முடியறதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே தொடர்ந்து வாங்க. இது தொடர் பாடமாக இருக்கும். இதே சப்ஜெக்டில் தொடர்ந்து பேசுவேன். தீர்க்க தரிசன வசனம் தெரியாமல் இருந்தா இருளில் இருக்கிறது போல, தீர்க்க தரிசன வசனத்தின் அறிவு இருந்தா வெளிச்சத்தில் இருக்கிறது போல, தீர்க்க தரிசன வசனம் தெரிஞ்சிருந்தா அது நலமா இருக்கும். 2 பேதுரு 1:19. அப்ப நலமானதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், உங்க கண்ணை திறந்து பாருங்க வசனத்தில். இப்போ எத்தனை பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? 4 காரியங்கள். 4வது என்னது? இயற்கை சீற்றங்கள். முதலாவது மத சம்பந்தப்பட்ட காரியத்தில் வஞ்சகம். 2வது தேசங்களுக்கு இடையே உள்ள போர். 3வது இனக்கலவரம். 4வது இயற்கை சீற்றம். இதை சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க, அடுத்த வசனம் 8ஆம் வசனம் என்ன சொல்றாரு? இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்ப இதெல்லாம் ஆரம்பம் தானா? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் என்னது? இது ஆரம்பம் தான். இப்படி இருக்கு கொள்ளை நோய், இதெல்லாம் ஆரம்பம் தான். இது டேக் ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இது தமிழ் பைபிள்ல வேதனைகளுக்கு ஆரம்பம்னு போட்டிருக்கா. ஆனா மூல பாஷையில படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆங்கில பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, பல டிரான்ஸ்லேஷன்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மூல பாஷையில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? 8ஆம் வசனம், இவைகள் எல்லாம் கற்ப வேதனைக்கு ஆரம்பம். பிகினிங் ஆஃப் பர்த் பெயின். கொள்ளை நோய், பஞ்சம், பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் சொல்லிட்டு இயேசு சொல்றாரு இவைகள் எல்லாம் கற்ப வேதனைக்கு ஆரம்பம். இப்ப சகோதரிகள்லாம் சொல்லுங்க, கற்ப வேதனை வந்துருச்சுன்னா, முதல் முறை வேதனை வந்துச்சுன்னா, அப்பையிலிருந்து பிள்ளை பிறக்கிற வரைக்கும் கற்ப வேதனை கூடுமா குறையுமா? கூடும். ஒரு முறை வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு வரும், அப்புறம் இன்னொரு 10 நாள் கழிச்சு வரும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் வரும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வரும், அப்புறம் 3 நாளைக்கு ஒரு முறை வரும், அப்புறம் டெய்லி வரும், அப்புறம் டெய்லி மட்டும் இல்லை அந்த நாள்ல 2-3 முறை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளை பிறக்கிற நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் கற்ப வேதனைக்கு ஆரம்பம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட இன்னும் பெருசெல்லாம் வருதுன்னு அர்த்தம். நான் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது, கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது, தீர்க்கமான காரியத்தை சொல்லும் பொழுது சொல்லுவேன். ஆனால் நான் வசனம் தெரிஞ்சதுனால சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். உலகத்தில் இன்னமும் இதுவரை பார்த்திராத பெரிய அளவு பிரச்சனைகள் வரத்தான் போகிறது. அதுக்கு நீங்கள் ஆமேன்னு 2 பேர் மட்டும் சொன்னால் கூட, மற்றவங்களாம் சொல்லாட்டி கூட கண்டிப்பாக வரும். என் பைபிளில் போட்டிருக்கு, என் இயேசு சொல்லியிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். பாஸ்டர் ஏதாவது நல்லதாக சொல்லிட்டு போங்க பாஸ்டர். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க.
இதை எப்படி கையாளணும், ஒன்று எப்படி கையாளணும்? மத சம்பந்தப்பட்ட வஞ்சகத்தை, இந்த யுத்தத்தை, இந்த இனக்கலவரத்தை, இந்த இயற்கை சீற்றத்தை எப்படி சமாளிக்கணும்னு என் பைபிள்லேயே ஆன்சர் இருக்கு. இன்னைக்கு இந்த 6 அடையாளத்தை மட்டும் சொல்லிடுறேன். தொடர்ந்து வாங்க, சில காரியத்தை நம்ம பார்க்கலாம் பைபிள்ல இருந்து. எப்படி தப்பித்துக் கொள்றது? இது ஒரு கண்ணியை போல பூமியில வரும். லூக்கா 21 இருக்கு. இது தப்பித்துக் கொள்ள நீ என்ன பண்ணணும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அப்ப தப்பித்துக் கொள்வதற்கான வழியை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். பஞ்சத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு பைபிள் ஆன்சர் இருக்கு. வேதனைகளுக்கு ஆரம்பம். இது வரைக்கும் 4 பார்த்துருக்கோமா? 5வதுக்கு வாங்க. 9ஆம் வசனம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பாய்க்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே கவனிங்க, உலகளாவிய உபத்திரவம் ஒன்று வருகிறது. உலகளாவிய உபத்திரவம் ஒன்று வருகிறது. நான் சொல்லல, என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் மேல கோச்சிக்காதீங்க. நீங்க கோச்சிக்கிற அந்த இயேசு மேல கோச்சிக்குங்க. என் ஆண்டவர் சொன்னாருங்க. இதை நம்ம படிக்கிறது இல்ல. எந்த தீர்க்கதரிசி வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சாலும், எத்தனை வாக்குத்தத்தம் ஸ்டிக்கர்லாம் உங்களுக்கு அடிச்சு கொடுத்தாலும், நான் சொல்றேன், என் ஆண்டவர் சொன்னதை தான் நான் நம்புவேன். உபத்திரம் வரும்னு போட்டிருக்கு, நான் நம்புறேன். என் ஆண்டவர் சொன்னார். உபத்திரம் வந்தாலும் வரும்னாரா? என்ன போட்டிருக்கு? அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்தாலும் கொடுப்பார்கள். அப்படியா போட்டிருக்கு? ஒப்பு கொடுத்து அப்புறம் உங்களை கொலை செய்தாலும் செய்வார்கள். அப்படியா போட்டிருக்கு? இல்ல, கொலை செய்வார்கள். அப்புறம் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் ஒரு சிலரால பயக்கப்படுவீர்கள். அப்படியா போட்டிருக்கு? சகல ஜனங்களாலும். ஆமா, இந்த கடைசி காலத்தில் உண்மையா இருந்தீங்கன்னா, ஊழியம் கரெக்டா செஞ்சீங்கன்னா, உண்மையா விசுவாசியா இருந்தீங்கன்னா, நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களை உலகம் பகைக்கும். இது கடைசி காலம். ஆனாலும் இந்த கடைசி காலத்துல உண்மையா இருக்கணும். ஒரு சவால் நமக்கு, இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நமக்கு. பாஸ்டர், பஞ்சம் வரும்ன்ற, அடி உத கொடுப்பாங்கன்னு வேற சொல்ற, உலகளாவிய உபத்திரம் வரும்ன்ற, உலகளாவிய பஞ்சம் வருங்கிற, இந்த எழுப்புதல் நம்ம ஒன்று ஜெபம் பண்ணிட்டு கிடக்கிறோமே, அது எப்பயாவது நடக்குமா நடக்காதா? இந்த எழுப்புதலுக்காக பிரயாசம் ஒன்று படுறோமே, அது நடக்குமா நடக்காதா? அதை சொல்லியிருக்க சார் அப்படின்னு சிலர் பார்க்குறீங்க. 6வது, உலகளாவிய எழுப்புதல் ஒன்று இருக்கும். அல்லேலூயா. 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். உலகத்தில் எல்லா மூலை முடுக்குகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இந்தியாவில் உள்ள எல்லா மூலை முடுக்குகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இந்தியாவில் 4 லட்சம் கிராமத்தில் சபை இல்லை. இந்தியாவில் 2292 மக்கள் இனம், சந்திக்கப்படாத மக்கள் இனம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் இந்த 2000 வருஷம் இவங்களுக்கெல்லாம் போய் எட்டாமல் இருந்துச்சே, அது எல்லாம் இந்த அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ள தீவிரமாய் நிறைவேறும். அதற்கு கர்த்தர் உண்மையான மீதியான ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறதற்காக, எழுப்புதலுக்காக பிரயாசப்படுறோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார் ஒப்பு கொடுத்தால். ஆமென் சொல்ல முடியுமா? எல்லாரும் இல்ல. கிதியோனின் 300, மேல் வீட்டரை 120, பாகாலுக்கு பணியாத 7000, அப்படிப்பட்ட ஒரு உண்மையான கூட்டத்தை கர்த்தர் தனக்கென்று வேர் பிரிக்கிறார். எல்லாரும் கிடையாது. அந்த அர்ப்பணித்த கூட்டம் எழும்பி பிரகாசிக்கும். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் இந்த 6 காரியத்தை நல்லா கவனிங்க. மத சம்பந்தப்பட்ட காலத்தில் வஞ்சகம், உலக நாடுகள் இடையே யுத்தம், இனக்கலவரங்கள், இயற்கை சீற்றங்கள், இது இன்னும் தீவிரமாகும்.
தீவிர உபத்திரவம் 5வது. தீவிர உபத்திரவம் 6வது ஒரு மகிமையான எழுப்புதல். ஹல்லேலூயா. அப்ப இங்க கவனிங்க, பஞ்சம் வரும்னு சொல்றீங்க பாஸ்டர், அடி உதவலுன்னு சொல்றீங்க பாஸ்டர், உபத்திரவம் வரும்னு சொல்றீங்க, எழுப்புதலும் வரும்ன்றீங்க. அப்படித்தானே பைபிளில் போட்டிருக்கு, அப்படித்தானே இயேசு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு அதை என்டார்ஸ் பண்ணுறதற்கு, அதை உறுதிப்படுத்துறதற்கு ஒரு கதை சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, எலியா நாட்களில் எழுப்புதல் இருந்துச்சா? நம்ம கேட்கும் போது பதில் சொல்லணும். எலியாவின் நாட்களில் எழுப்புதல் இருந்துச்சா இல்லையா? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் ஜனங்க கத்துனாங்களா இல்லையா? ஆமேன். வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்துச்சா இல்லையா? ஆமாம், எழுப்புதல். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எலியாவின் நாட்களில் உபத்திரவம் இருந்துச்சா? இருந்துச்சா இல்லையா? இப்ப எலியாவின் நாட்கள்ல பஞ்சம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. இப்ப பஞ்சம் இருந்துச்சு, உபத்திரவம் இருந்துச்சு, எழுப்புதலும் இருந்துச்சு. இப்ப அடுத்த கேள்வி, ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் நடபடிகள் எழுப்புதல் இருந்துச்சா? இருந்துச்சு. உபத்திரவம் இருந்துச்சா? இருந்துச்சு. பஞ்சம் இருந்துச்சா? இருந்துச்சு. அப்ப இது 3 ஒண்ணாதானே இருந்திருக்கு. எலியாவின் நாட்கள்ல, ஆதி திருச்சபையில, இந்த கடைசி நாட்கள்லையும் பஞ்சம் இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ளலாம். சொல்லித்தரேன். உபத்திரவம் இருக்கும். எல்லாரும் ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்காது, ஒரு சிலருக்கு கிடைக்கும். பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்கும் பொழுது பாட்டு பாடினார்கள், கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, கரெக்டா இல்லையா? யாக்கோபு கொல்லப்பட்டானா இல்லையா ஜெயிலில்? அதுவும் என் பைபிள் இருக்கு. ஸ்தேவான் கல்லெறியப்பட்டானா? அதுவும் என் பைபிள் இருக்கு. ஸ்தேவானை காக்க முடியுமா ஆண்டவரால? முடியும். காத்தாரா? இல்ல. சில ரத்த சாட்சியா மரிக்க ஆண்டவர் அனுமதிப்பார். ரத்த சாட்சியா மரிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். எனக்காக மரித்த ஆண்டவருக்காக என்னையும் அவர் அவருடைய நோக்கத்தில் மரிக்கிறதற்கு அழைக்கிறார் என்றால் அது பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சா ஸ்தோத்திரம்னு சொல்லிடுங்க. ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது, செத்து போயிருவீங்க. யாராவது சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் உங்களுக்காக? ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம நாட்டில் சாதகமான கவர்மெண்ட் எல்லாம் வரும்னு நம்ம நினைக்க வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம். வந்தா ஸ்தோத்திரம், வராட்டியும் ஸ்தோத்திரம். நம்ம அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் சுவிசேஷம் சொல்லுவோம். சத்தமாக சொல்லணும். அல்லேலூயா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, தைரியமாக பேசணும். இயேசுனுடைய முதலாம் வருகைக்கு முன்னதாக ஒரு யோவான் ஸ்நானகன் வந்தார். வெட்டு 1 துண்டு 2. பதவியில் இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு. நான் சிறுகணும், அவரு ஆமா. அந்த மாதிரி இயேசுனுடைய முதலாம் வருகைக்கு வழி ஆயத்தம் பண்ண யோவான் ஸ்நானகனை போல இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு முன்னதாக ஒரு யோவான் ஸ்நானகன் தலைமுறையை கர்த்தர் எழுப்புகிறார். நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் குறையணும், அவர் பெருகணும், சத்தியத்தை சத்தியமா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு யோவான் ஸ்நானகன் தலைமுறையை கர்த்தர் எழுப்புறாரு. அவங்க தான் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு வழி ஆயத்தம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுவோம். Let us close our eyes. Thank you Jesus. Hallelujah. அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். In the name of Jesus. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். எழும்பி இருக்கிறவங்க பைபிள் எல்லாம் அப்படி சேரில் வச்சிருங்க. அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்கலாம். யாரும் அசைய வேண்டாம். சீக்கிரத்தில் முடிச்சிருவோம். அப்படியே இருக்கிற இடத்துல முடிந்தால் 2 கரங்கள் அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படியே 2 கரங்கள் அப்படியே உயர்த்தி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நம்ம வாழுகிறது கடைசி காலம். வஞ்சகம் நிறைய இருக்கும். ஏமாந்து போகாதீங்க. வசனத்தை படிங்க. உலகம் ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு வரப்போறதில்லை. நீங்களும் நானும் தான் சிறப்பானவர்களாக மாறணும். அதன் நடுவில் சபை தான் சிறப்பானதாக மாறணும். அதன் நடுவில்
கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்கென்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஃப்ரெஷ்ஷா என்ன உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரை விட்டு நான் கொஞ்சம் தூரம் போயிருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது என் ஜெப வாழ்க்கையில் குறைவு இருக்கு, வேத வாசிப்பில் குறைவு இருக்கு, தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிற காரியத்தில் குறைவு இருக்கு. ஆண்டவருடைய காரியத்திற்கு நான் இன்னும் கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் இன்னும் கொஞ்சம் கீழ்ப்படிய வேண்டியது இருக்குது. நான் தூரமாக இருக்கிறது எனக்கு தெரியுது. இந்த கூட்டத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரு, நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியே நல்ல கைகளை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, என்னோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த செய்தி மூலம் கர்த்தர் என்னோடு பேசினாரு, ஆண்டவர்கிட்ட நான் நெருங்கி வர விரும்புகிறேன், இன்னும் கொஞ்சம் கிட்டி வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் அப்படி ஃப்ரண்ட்டில் வந்துருங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட போகிறேன். வேகமாக அப்படி ஃப்ரண்ட்டில் வாங்க பார்க்கலாம். அப்படியே ஒரு சரணம் மட்டும் பாடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். பாடும்போது அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துருங்க. நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன் அப்புறம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருக்கென்று நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவருக்கென்று முழுமையாக நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கென்று என்ன அர்ப்பணித்தேனையா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. கர்த்தர் பேசினார், நான் அப்படியே ஃப்ரண்ட்ல வாங்க. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. வாலிப தம்பி தங்கச்சி, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே. சில சகோதரர்கள், அர்ப்பணித்தே, சில பிரதர்ஸ் கர்த்தரோடு பேசுறார், நீங்களும் வாங்க. சகோதரிகள் மட்டுமல்ல, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஒப்பு கொடுப்போம். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. சொல்லுங்க. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஸ்தோத்திரம். கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே, 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 நான் அர்ப்பணித்தே. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் நீங்க ஃப்ரண்ட்ல வர வேண்டிய ஆட்கள் இன்னும் வரல. பப்ளிக்கா வர்றதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க, கையை கீழே போட்டுருங்க. எல்லா கண்களை மூடுங்க. நான் வேதம் வாசிக்க வேண்டிய அளவு இன்னும் நான் வேதம் வாசிக்கல. பைபிள் எனக்கு அறிவு. எத்தனையோ வருஷம் கிறிஸ்தவனா இருந்தும் எனக்கு இன்னும் ஒரு ஆரோக்கியமான நிலையில இல்லை. எனக்கு டெய்லி ஜெபிக்கிற பழக்கம் அவசியம்னு தெரியும், ஆனால் நான் என்கிட்ட இல்லை. எல்லா கண்களை மூடி இருப்போம். அப்படிப்பட்டவர்கள் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படி கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அநேகருடைய கரங்களை பார்க்கிறேன், அநேகருடைய கரங்களை பார்க்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவர் பக்கமாக இழுத்துக் கொள்ளுவாராக. நாளை மறுநாள் கடைசி நாள் கூட்டத்திலலாம் இந்த மாதிரி அழைப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசி இருந்தா வெக்கப்படாம ஃப்ரண்ட்ல வந்துடணும். ஆமென். இன்றைக்கு விட்டுருங்க. நல்லா எல்லா 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா 2 கரங்களை அப்படியே உயர்த்தி, ஜீசஸ் நீங்களாக அப்படி கொஞ்சம் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நல்லா 2 கரங்களை அப்படியே உயர்த்தி, அப்படியே ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். நல்லா 2 கரங்களை அப்படியே உயர்த்தி அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. In the name of Jesus, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை இந்த நாளில் நீர் பக்கமாய் இழுத்து கொள்ளுவதற்கு ஆண்டவரே நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம்.
ஜெப வாழ்க்கையில குறைவு, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே பின்னடைவு, ஆண்டவரே ஆத்தும பாரம் இல்லாத ஒரு நிலை, ஆண்டவரே மந்தமான ஒரு ஜீவியம், ஆண்டவரே வஞ்சிக்கப்படுகிற ஒரு நிலை, அதெல்லாம் இருந்து நான் வெளியில வரணும்னு சொல்லி எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவரே என்னோடு கூட பேசினதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தைரியமாய் முன்னுக்கு வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு எழுப்புதல் அக்கினியை கர்த்தர் போடுவீராக, ஒரு எழுப்புதல் அக்கினியை கர்த்தர் போடுவீராக. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி நான் ஆண்டவருக்குள் மறுபடியும் ஸ்திரப்படணும்னு சொன்ன எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே மீதியான நாட்களிலும் கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.